வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 28 மார்ச் 2024 அன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமில் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் எப்போ, என்ன சிலபஸ், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்தூசியாஸ்டிக் தமிழ். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 28 மார்ச் 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் டேட் 28/3/2024. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தோம்னா 27 ஏப்ரல் 2024 கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட் எப்போன்னு பார்த்தோம்னா 13 ஜூலை 2024 கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம்ஸ்க்கான டேட் இன்னும் அலௌன்ஸ் பண்ணலை, ஆஃப்டர் அலௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளைன்னு பார்த்தோம்னா இந்த வெப்சைட் மூலயமா அப்ளை பண்ணலாம். www.tnpsc.gov.in இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பண்ணலைன்னா அகெயின் பண்ணிக்கோங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா சம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்டர்ஸ் அண்ட் வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா மொத்தமாக 90 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டண்ட் கமிஷனர், நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா டிஓ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஏடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஓ கொடுத்துருக்காங்க. ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸில் டிஓ கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 90 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தோம்னா நீங்கள் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் தென் 34 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் 34 இயர்ஸ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் இந்த ஏஜ். இது என்னென்னு பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் 34 இயர்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா அதர் தென் ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா 21 இயர்ஸ், மினிமம் 21 இயர்ஸ் டு 39 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் டிகிரி ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த அசிஸ்டண்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பிகாம் டிகிரி ஆர் பிஎல் இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிறது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னா 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் 12th கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் 12th படிக்கலை அப்படின்னா 10th ப்ளஸ் 12க்கு பதில் டிப்ளமோ படிச்சிருக்கணும் ப்ளஸ் ஒரு டிகிரி, யூஜி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். ஸோ டிஎஸ்பி போஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் டிஓ அந்த போஸ்ட்டில் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்க்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஹைட் அண்ட் வெயிட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிஎஸ்பி அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இன் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸில் சில குவாலிஃபிகேஷன் ஹைட் அண்ட் வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் பேப்பர் தான். ஸோ இதில் என்னென்னு பார்த்தோம்னா டோட்டலாக 200 கொஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ் வந்து 175 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஆப்டிடியூட் ஆப்ஸ் அண்ட் மென்டல் அபிலிட்டி வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ வந்து 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 300 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அட்டென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்.
ஆனால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் டைப் OMR ஷீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், அதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் OMR மெத்தட். ஆனால் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படி இல்லை, டிஸ்கிரிப்டிவ் டைப். நீங்கள் பேராகிராஃப் மெத்தடில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம்னா மொத்தமாக உங்களுக்கு 4 பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் என்னென்னு பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த எக்ஸாம் 3 hours நடக்கும், 100 மார்க்ஸுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த் பேப்பரெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா GS1, GS2, GS3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் 3 hours நடக்கும், 250 மார்க்ஸ்க்கு நடக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்னென்னு பார்த்தோம்னா இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். டோட்டலாக பார்த்தோம்னா எல்லாத்தையும் சேர்த்து இன்டர்வியூவோடு சேர்த்து 850 மார்க்ஸு இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து குவாலிஃபை தான். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் போக முடியும். மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னா இன்டர்வியூ போக முடியும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹவ் டு அப்ளை ஆல்ரெடி பார்த்தது போல் இந்த வெப்சைட் மூலயமா அப்ளை பண்ணலாம். www.tnpscexams.in இந்த வெப்சைட் மூலயமாவும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி OTR பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். OTR பண்ணலை, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150 ஃபார் OTR ஃபில் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா 150. ஸோ நீங்கள் OTR பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் OTR ஃபார்மேட், அந்த சிக்னேச்சர் அண்ட் வந்து ஃபோட்டோகிராஃப் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபோட சைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். இது ஃபார் OTR. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா சிக்னேச்சர் 10 KB to 20 KBக்கு இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபோட்டோகிராஃப் எப்போ எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்ட அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கணும். ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட நேம் அண்ட் டேட் கீழே பிரிண்ட் ஆகிருக்கணும். ஃபோட்டோ எப்போ எடுத்தீங்களோ அந்த டேட் கீழே இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோவோட பிக்சல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் எல்லாம் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சென்டர். ஸோ நீங்கள் சென்டர் சூஸ் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். இந்த செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், சென்னை இந்த சென்டர்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப பார்த்து சூஸ் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது சென்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கானது. மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சென்னையில் மட்டும்தான் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 100 rupees கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கு 200 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கிளியர் ஆனால் மட்டும்தான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நல்லபடியாக படித்து நீங்கள் எழுதுங்க. இந்த எக்ஸாம் மொத்தமாக ஒரு 3 months கிட்ட டைம் இருக்குது, 3 to 4 months கிட்ட டைம் இருக்குது, 100 daysக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் வந்து பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறப்போ நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.